ஆணையம் தொல்லியல் ஆணையம்னு பலமுறை சொல்லிட்டீங்க. தொல்லியல் ஆணையம்ங்கிறது அந்த சட்டத்தின்படி யார் நியமிக்க வேண்டும், அதில் யார் உறுப்பினராக இருக்க வேண்டும், அது பற்றி ஏதாவது கிளாரிட்டி இருக்கா? அந்த தொல்லியல் ஆணையம்ங்கிறது இருக்கா? தொல்லியல் ஆணையம் சட்டம் இருக்கு. இதை வந்து ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் 2012 இதுதான் இதோட ஆங்கிலத்தின் பெயர். இதுல என்ன, இது வந்து தமிழ்நாடு அரசுடைய அரசு கொண்டு வந்திருக்கும் சட்டம். தமிழ்நாடுக்கு இதுல வரமுறை தமிழ்நாட்டு 100 வருடங்களுக்கு மேலான கட்டிடங்கள். சரி, இதுல எது கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா எந்தெந்த கட்டிடங்கள்லாம் இதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தொல்லியல் துறை அறிவிக்கை செய்யப்பட்ட நோட்டிபிகேஷன் கொடுத்த கட்டிடங்கள் வேற, மாநில தொல்லியல் துறை கொடுத்த கட்டிடங்கள் வேற. இதுல இல்லாம இருக்கக்கூடிய 100 வருடங்களுக்கு பழமையான கட்டடம் எந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, அது ஒரு கார்பரேஷன் பில்டிங்கா இருக்கலாம், ஒரு ஸ்கூலா இருக்கலாம், கோயிலா இருக்கலாம், ஒரு மசூதியா இருக்கலாம். 100 வருடம் பழமையானா இந்த அதுல ஏதாவது நீங்கள் எனி ஆல்டரேஷன், எனி சேஞ்ச், எனி அடிஷன், எனி சேஞ்ச், எனி மெயின்டெனன்ஸ், ரெனோவேஷன் ஆல்சோ, நீங்க திரும்ப புனரமைக்கிறீங்க, என்ன எதை செஞ்சாலும் இந்த தொல்லியல் விதிப்படி தான் செய்ய முடியும். தொல்லியல் விதியில வந்து 16 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 16 உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொல்லியல் ரீதியான தொல் கட்டுமானங்களுடைய பின்னணியிலிருந்து வரவங்க. ஓகே, அவங்கள வந்து அரசு நியமனம் செய்ய வேண்டும். அது தவிர அரசு அதிகாரிகள் பல பேர் போட்டிருக்காங்க. இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் இதுல அதிகமா இருக்காங்க. அவ்வளவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எக்ஸ்பர்ட்ஸை நிறைய கொண்டு வாங்க.